மக்களே, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடு இனிமேல் கிடையாது. அதாவது போன வாரம் சொல்லியிருந்தாருல, ஒரு லாரியை ஒரு டெம்போ தூக்கிட்டு வந்து நீங்கள் ஸ்வாப் ஆக போகிறீங்க, மாற போகிறீங்கன்னு சொன்ன அப்படி குதிச்சா. ஏன்னா பெண்கள் வந்து டாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க, பெண்கள் வன்மத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி போகுது. அதை பற்றி நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து கோடு கிடையாது, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருந்துச்சுல. இந்த டாஸ்க் இந்த முறை வந்து அவ்வளோ சூப்பரான இது அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து கண்டென்ட் தேராது. அதனால ரெண்டு பேரையும் ஒன்னா கேரலாம். இனிமேல் எல்லாம் இண்டிவிஜுவலாக வந்து கேம் மோதுங்க, எல்லாரும் சமம் தான், காம்படிட்டர் நீங்களே உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்று. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்போது இருந்த பிக் பாஸ் மாதிரி. போன இது வந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் இருந்துச்சுல, அதுக்கு முந்தின சீசன் வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து எல்லாம் அடிச்சு விளையாடலாம் அப்படின்றச்சுல. அந்த மாதிரி இந்த கோடை தூக்கி விட்டு இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி தான் வந்து சேதுண்ணா வந்து அதை அறிவிக்க போகிறாரு. கண்டிப்பாக இது உண்மையிலே சூப்பரான மூவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கோடை போட்டு இவங்க டாஸ்க் கொடுத்து எதுவுமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவே இல்லை. இவ்வளோ நாள் 50 நாள் கடந்துருச்சு. இதுக்கு மேலே இவங்ககிட்ட கண்டென்ட் வாங்க முடியாது அப்படின்ற முடிவு பண்ணி 50ஆவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கோடே கிடையாது, கோடெல்லாம் அழிங்கடா, இனிமேல் இண்டிவிஜுவலாக எல்லாம் வந்து வேற லெவலில் ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கப்புறமேட்டு எந்தெந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து குரூப்பாக இருந்துச்சு. இப்போ ஆண்கள் அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப்பு தான். அவன் யாரை கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் பண்ணுறான். இப்போ சத்யா ஆகிட்டாரு, முத்துக்குமரன் ஆகிட்டாரு, அருண் ஆகிட்டாரு, விஷால் ட்ரை பண்ணிட்டாரு, கிடைக்கல. இப்போ தீபக் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ராணவையும் போன வாரம் ட்ரை பண்ணாங்க. அதனால் அவங்க ஒரு ரஞ்சித்தை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்காங்க. சிவாவே அதே மாதிரி ஓரமாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு டீமாக தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பவித்ரா, நம்ம ஆர்ஜே ஆனந்தி, இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கங்கே தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சாச்சனா கூட அதே மாதிரி ஒரு குரூப் வந்து இருக்கிறது கன்ஃபார்ம் உண்மை தான். கேர்ள்ஸ் டீமில் ஒரு 2-3 பேராக இருக்குது, தனித்தனியாகவே யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒன்றாக்கிட்டாங்க அப்படின்னப்ப ஆல்ரெடி ஒரு லவ் கண்டென்ட் வேறு போயிட்டு இருக்குல்ல. அந்த ஃபேன்ஸ் போல்லே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், எந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதில் அன்சிதா விஷாலையும் தான் வந்து அதிகமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து இவங்களை சேர்த்து விட்டோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் லவ் கண்டென்ட், அடிதடி சண்டைகள் எல்லாமே நடக்குள்ள. இண்டிவிஜுவல் அப்படின்ற வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவனை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்குல போனாங்க அப்படின்னா அது வேற லெவலா இருக்கும். ஆனா இவங்க அப்படி பண்ணுவாங்களான்றதான் டவுட்டாவே இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இந்த போய் குரூப்பா தான் ஆடிட்டு சேஃப் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதன் பிறகு கோடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது சேஃபா விளையாடாம இண்டிவிஜுவலா முத்துக்குமரன் மாதிரி இண்டிவிஜுவலா வேற லெவலில் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டென்ட்கள் கிடைக்கும். அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, கோடு அழிச்சு விட்டு இவங்க சேஃப் கேம் தான் விளையாடுறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோடை அடித்ததை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.